வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்த கலவக்கீரை வச்சு கீரை கடைஞ்சல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இதுக்கு சிறுபருப்பு ஒரு 150 கிராம் ஒரு மண் சட்டியில் போட்டுட்டு கீரையெல்லாம் நல்லா இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கணுங்க. ஒரு 3 பெரிய தக்காளி, பச்சை மிளகா ஒரு 4, 5 பல்லு 10 பல்லு பூண்டு, வெங்காயம் 1, மஞ்சத்தூள், மிளகு இதெல்லாம் போட்டு வேக வச்சிடலாங்க. ஒரு கீரை பருப்பு பாதியளவு வெந்த அப்புறம் கீரையை போட்டுட்டு தட்டை ஃபுல்லாக மூடக்கூடாது. எப்போவுமே கீரையை போட்ட அப்புறம் ஃபுல்லாக மூடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஆவி வெளியே போகிற மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா கீரையை கையில் நல்லா நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா நசங்குங்க. அப்படி இருந்தால் கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதில் ஒரு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடலெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிட்டு ஒரு 4, 5 காஞ்ச மிளகா போட்டுட்டு கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம் போட்டுட்டு அப்புறம் வடகம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு மண் சட்டி கல் சட்டியில் போட்டுட்டு கீரையை போட்டு நல்லா கடையணுங்க. கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி முட்டில் வச்சுட்டு நல்லா மசியணுங்க. மிக்சியில் போடுறத விட இது மாதிரி கையில் கடைஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் தாளிப்பும் போட்டு ஒரு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கலந்து நீங்கள் ரெடியாக சாப்பிடலாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சிலலாம் சிலர் போட்டு கடையிறாங்க. அது மாதிரிலாம் நல்லா இருக்காதுங்க. நீங்கள் கையிலேயே அது மாதிரி